இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெரிய யுத்தம் முடித்துவிட்டு ஆபிரகாம் வரும்போது ஆபிரகாமை எதிர்கொண்டு சோதோமின் ராஜா வருகிறார். சோதோமின் ராஜா அநேக பொருட்களை ஆபிரகாமுக்கு பரிசாய் கொடுக்க வரும்போது சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகள் இவைகளை சொல்லிவிட்டு ஆபிரகாம் கையை வானத்துக்கு நேரே உயர்த்துகிறான். தியானத்துக்காக இதிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கையை மேலே உயர்த்துகிறான். இது எதை காண்பிக்கிறது? ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? ஒன்று, எனக்கொருவர் இருக்கிறார். கையை மேலே உயர்த்துகிற ஆபிரகாம் சோதோமின் ராஜாவுக்கு என்ன செய்தியை சொல்லுகிறான்? நான் தனித்தவன் அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல. இந்த பூமியில் எனக்கு யாருமே ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எந்த நிலையிலும் இதை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு யாருமே இல்லையே, யாருமே இல்லையே என்கிற அந்த வெளிப்பாடு, அந்த செயல், அந்த வார்த்தைகள் அது தேவனை மறுதலிப்பதாய் காணப்படுகிறது. ஆபிரகாம் சொல்லுகிறான், கையை மேலே உயர்த்துகிறான். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை கவனிக்க, என்னை நடத்த, என்னை விசாரிக்க, என்னை ஆசீர்வதிக்க எனக்கு ஒருவர் இருக்கிறார். இரண்டாவது, கையை மேலே உயர்த்தும் போது என்ன காண்பிக்கப்படுகிறது? ஆபிரகாம் எதை வெளிப்படுத்துகிறான்? தேவன் எனக்கு என்ன தருகிறாரோ அது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். ஆமென். நான் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், எனக்கு இன்னைக்கு என்ன தேவை, அது தேவன் தருவார். தேவன் தருவது எதுவோ அது போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதை அவர் தருவார். மூன்றாவது, கையை மேலே உயர்த்துகிற அனுபவம் எதை வெளிப்படுத்துகிறது? என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை உண்டானாலும் சரி, அதனுடைய மகிமை சோதோமின் ராஜாவுக்கு வேற யாருக்கும் போகக்கூடாது. அதனுடைய மகிமை அவருக்கு மாத்திரமே செல்ல வேண்டும். அதை தான் ஆபிரகாம் சொல்லுகிறார். சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு வாரை கூட நான் எடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன காரியமாகட்டும், அதனுடைய மகிமை கர்த்தருக்கு மாத்திரமே செல்ல வேண்டும். அதன் அடையாளமாக கையை மேலே உயர்த்துகிறான். இந்த காலை வேளையில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இப்படி உயர்த்தி பழகுங்கள். இப்படி நீட்டுற நிலைமை வராது. ஆமென். தேவனுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் என இப்படி கையை மேலே உயர்த்துங்கள். தேவன் தருவது போதும் என தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கையை மேலே உயர்த்துங்கள். தேவனுக்கு மாத்திரமே மகிமை செல்ல வேண்டும் என மேலே கையை உயர்த்துங்கள். இப்படி மேலே கையை உயர்த்துகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் மனிதருக்கு முன்பாக இப்படி கை நீட்டி நிற்கிற அனுபவம் வராது, வர விட மாட்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை தேற்றுகிற, பலப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் உண்மையே எதிர்பார்த்திருக்க கிருபைச்சு. எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா காரியத்துக்கும் மகிமை உமக்கே செல்ல, உமக்கே செலுத்த நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உணர்வு உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய். தாழ்த்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.